அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி எங்கள் மாடி தோட்டத்தில் இருக்க பீர்க்கங்காயை பற்றி பார்க்க போகிறேங்க. இது பாருங்கள், கொத்து தாங்க. இது மெழுகு பீர்க்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கொடி அப்படின்னா ஒரு ஒரு சரசரமாக அப்படியே லைனாக தொங்குங்க. இது ருசி ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த பாருங்கள் எத்தனை காய் தொங்குதுன்னு. அடுத்தது பார்த்திங்கனாக்கா நம்ம நீட்ட பீர்க்கனும் மாடி தோட்டத்தில் இருக்குது. இதே மாதிரி கொத்து பீர்க்கனில் குட்டை வகையும் மாடியில் இருக்குங்க. எல்லாமே நல்லா ருசி கொடுக்கக்கூடியதுங்க. சாயங்காலில் மஞ்சள் கலரில் மஞ்சள் நிறங்களில் நல்ல பூ வருங்க. இப்போ சில பீர்க்கன் கசப்பாக இருக்குது அப்படின்வீங்க. சரியான பாலினேஷன் இல்லைன்னா அது மாதிரி ஆகுங்க. ஹேண்ட் பாலினேஷன் நீங்கள் செஞ்சிங்கன்னா அது நல்லாவே பூ பூக்கிற பூ எல்லாமே காய் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. வண்டுக்களோ தேனீக்களோ பாலினேஷன் ஆகலை அப்படின்னா நம்ம ஹேண்ட் பாலினேஷன் செய்யலாங்க. இந்த பாருங்கள் எவ்வளோ மெழுகு பீர்க்கன் நான் பறிச்சிருக்கிறேன். இப்படி கொத்து கொத்தாக காய் வைக்குங்க. வச்சு நம்மளுக்கு நிறைய காய் கொடுக்கக்கூடியது இந்த மெழுகு பீர்க்கன் அப்படின்னு சொல்லலாங்க. இதுலேயும் பல வகை நம்ம மாடி தோட்டத்திலே தொட்டிலே வச்சு வளர்க்குறதுக்கு நிறைய இருக்குங்க. இது பார்த்திங்கனாக்கா நார்மல் பீர்க்கனுங்க. இது ருசியும் நல்லா இருக்குங்க. இதை நம்ம கூட்டு பொரியல் பண்ணுறது இல்லாமல் இந்த தோலை வச்சு நம்ம சட்னி அரைச்சி நம்ம சாப்பிடும்போது இப்போ காஞ்ச மிளகா தேங்காய் துருவெல்லாம் வச்சு பண்ணி பாருங்கள். ரொம்ப ருசியாக இருக்குங்க. மிக்க நன்றிங்க.